சூப்பர். குழந்தை பாக்கியம் எப்படி கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிறவங்க கூட நீங்க எல்லாருமே இந்த தீபத்தை வாங்கி ஏற்றும் பொழுது நிச்சயமா அழகான முருகர் மாதிரி ஒரு குழந்தை உங்க வீட்டில் தவழ்வது உறுதி அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கு, தடைகள் இருக்கு, உடம்புல ரோகம் இருக்கு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நீங்க முருகரை அழைத்து வழிபாடு செய்யும் பொழுது முருகர் எப்படி பிறந்தாரோ, சிரிச்சுக்கிட்டே அந்த தாமரை பூல மலர்ந்தாரோ, அந்த மாதிரி இந்த தீபத்தின் மூலமா உங்க வீட்டுல முருகர் மலர்வதற்காக காத்துட்டு இருக்காரு. இதனுடைய விலை எவ்வளோ ஜி? இதோட விலை வந்து 999 வருதுக்கா. இது காம்போ தான், இந்த கிளாத் இந்த செட் எல்லாமே சேர்த்து 999 தான் வரும். அதே மாதிரி முருகன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மதேவரோட அம்சம். எதனாலனா பிரம்மதேவருக்கு வந்து பிரணவம் வந்து மறந்ததுனால முருகனை படைச்சிருக்கிறார். அதனால இவர் பிரம்மதேவரோட அம்சம். முருகரோட இன்னொரு வடிவம்னு பாத்தீங்கன்னா நீங்க அகத்தியர்னு சொல்லலாம். ஏன்னா அதுல இவர் வந்து ஜோதிடத்துல வல்லவர். சோ அதனால ஜோதிடம் வரணும், எனக்கு வந்து நிறைய கலைகள் தெரியணும், நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுற யாரா இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வா இந்த ஒரு நாள் இந்த ஒரு முருகரோட இந்த செட்டை வச்சு ஒருத்தவங்க பூஜை பண்றாங்கன்னா அவங்க பல யுகங்கள் புண்ணியம் பண்ணிருக்கணும், பல யுகங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு முற்பிறவில நான் மறுபடியும் எதான் சொல்றேன், முனிவரோட பசங்க 6 பேரு, அந்த 6 பேரும் குளத்துல போய் குளிக்கிறாங்க. குளிக்கிற நேரத்தில் அந்த குளத்து தண்ணியை அசுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்பா அதை சிவனா கருதி நம்ம வழிபாடு பண்ணி தான்ப்பா குளிக்கணும், அப்படி பண்ணக்கூடாது. அப்பா பேச்சா கேட்கலன்னா பிரச்சனை வரும்ன்றதுக்கு இது ஒரு சான்று. அப்ப அந்த பசங்க குளிச்சுட்டே அசுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப ஒவ்வொரு மீனா ஒவ்வொரு தவக்கொலையா இறந்துகிட்டே இருக்கு. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, நீ மீனாய் பிறக்க கடவாயினோன்னு அந்த 6 குழந்தை, எனக்கு இருக்கிற 6 குழந்தை 6 மீனா மாறி போச்சு. ஸோ அப்போ அம்பாலோட கருணையினால முருகனோட ஆசீர்வாதத்தால மறுபடியும் அவங்க முனிவரா மாறுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அந்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம். இந்த